A big congratulations to Jammu and Kashmir for their first Ranji Trophy victory after so many years. வந்து Ranji Trophy ஜெயிச்சிருக்காங்க their Jammu and Kashmir. And a big congratulations to veteran Paras Dogra. அவர் வந்து he's won his first trophy as well. So summer game, a very good track to bat on. அவங்க டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்தாங்க. They piled on the runs. And unfortunately, Karnataka வந்து they were chasing their 9th title. அவங்க வந்துட்டு மிடில் ஆர்டர் கொலாப்ஸ்னால ஸ்மரன் ரவிச்சந்திரன் டாப் ஸ்கோரர் அவர்னால இது பண்ண முடியல. பட் த டே பிலாங்ட் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் கிரிக்கெட் டீம். அவங்க வந்துட்டு சுப்மன் புதிர் அவரும் வந்து செஞ்சுரி அடிச்சாரு, ரைடிங் ஆன் த செஞ்சுரி. பராஸ் டோக்ரா வந்துட்டு குட் நாக் ஆஃப் 70. அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் ஆகுப் நவி ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இந்த சீசனுக்கு, அவரு வந்துட்டு 5 for. அதுல வந்துட்டு they completely demolished Karnataka and then they piled on the runs in the second innings as well. So கர்நாடகா தோத்தது வந்து எனக்கு வந்து ஒரு டிசப்பாயிண்டிங்கா இருந்தாலும், பட் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ரைஸ் வந்துட்டு we want to see the men's team and in the future women's team வருது. ஸோ அஜய் சர்மா அவரோட கோச் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட டீம் அண்ட் the rise of Jammu and Kashmir has truly been phenomenal. ஸோ இது வந்து ஒரு ரஞ்சி ட்ரோஃபியில வந்துட்டு இட் இஸ் கிரியேட்டட் ஒரு புது ஹிஸ்டரின்னு சொல்லலாம். ஸோ பாலகிருஷ்ணன் உன்னோட தாட்ஸ் சொல்லு இந்த ரஞ்சி ட்ரோஃபி. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வில் கோ டு இந்த கரண்ட் வேர்ல்ட் கப்ல நடக்கிற மேட்சஸ் பத்தி பேசலாம். ஸோ பிக் கங்க்ராச்சுலேஷன் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர். அது ஒரு ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட் அவங்களுக்கு, பர்டிகுலரா அந்த ஸ்டேட் இதை பொறுத்தவரையும் ஒரு எக்ஸ்ட்ராடனரி அச்சீவ்மெண்ட். அண்ட் திஸ் இஸ் அ ரிடம்ஷன் ஆஃப் அகூப் நபிதார், வாட் ஹி ஹஸ் டன் த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் இன் டொமஸ்டிக் சர்க்கியூட். இஃப் யூ நான் வந்து ஒன் ஆஃப் த பர்சன் வந்து அகூப் நபிதார் ப்ளீஸ் நோட் டவுன் வாட்ச் அவுட்னு ஒரு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ண டயத்துலேருந்தே வந்து இந்த பர்சன் வந்து ரொம்ப கன்சிஸ்டன்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்விங் பவுலர் இன் டொமஸ்டிக் சர்க்கியூட்னு நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் ஈ கேன் ஸ்விங் போத் த வேஸ் அண்ட் அதை எக்ஸ்ட்ராடனரியா பண்ணியிருக்காரு. த வே அந்த ஒரு டாப் கிளாஸ் பேட்டர்ஸ் விக்கெட் எடுத்தாரு பார், ஈ சேஞ்ச் த கேம். ஸ்மரன் ரவிச்சந்திரன் டாப் இன் ஃபார்ம், KL ராகுலா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அண்ட் வெரி வெல். குடோஸ் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் பவுலிங் கோச். நீ அஜய் சர்மா சொல்லியிருந்தா, அதே மாதிரி கிருஷ்ணகுமார் என்ன மாதிரி ஒரு டீம் அசம்பிள் பண்ணிருக்காரு. நம்ம ஸ்மாட்லயே நான் சொன்னேன் அவங்களோட பவுலிங்கோட இதை பத்தி. ஒரு சைடு அகூப் நபிதார் இருக்கும்போது அனதர் சைடு வந்து அனதர் லெஃப்ட் ஆர்ம் சுனில் குமார், அதுக்கப்புறம் வெல் சப்போர்ட் யுதீர் சிங் சராக், தென் அபிட் முஸ்டாக் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு லெஃப்ட் ஆர்ம் இது இருக்கு. ஸோ தே ஹேவ் வெரி வெல் சைடு. அண்ட் அவங்க வந்த விதமே வந்து சூப்பரா இருந்துச்சு. டீம் லைக் யாரு விதர்பா வந்து எல்லா மேட்சும் ஜெயிச்சாங்க. பட் அன்பார்ச்சுனேட் வந்து அவங்களுக்கு ரன் ரேட் இதுல மிஸ் அவுட் ஆயிடுச்சு ஃபார் குவார்டர் ஃபைனல் கேஸ் பொறுத்த வரையும். ஆந்திரா கிளிஞ்சிட்டு அவங்க வந்து கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாங்க. இவங்க வந்து அந்த அந்த என்ன சொல்றது, குவார்டர் ஃபைனல்ல இருந்தே அகூப் நபிதார் கன்சிஸ்டன்டா விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. He was the highest wicket taker. You rightly said 60 wickets and அந்த crucial knockout matches எல்லாத்துலயுமே வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு பிரேக் த்ரூ கொடுத்திருக்காரு both innings. So he was a showmaker for Jammu and Kashmir. I feel that இவரை கண்டிப்பா வந்து சீக்கிரம் வந்து நம்ம வந்து இவரை எடுத்துட்டு போனோம். நம்ம how fastly we will fast track him in our Indian setup, test setup, that will be very good. He will be very useful in swinging conditions. என்னை பொறுத்தவரையும் நம்ம இந்தியன் கண்டிஷன்ஸ்லயே எக்ஸ்ட்ராடனரியா பண்ணிட்டு இருக்கும்போது this is the right time to we have to give the chance to the player like Akub Nabi, because we are going to play in New Zealand. He will be very useful case. ஆமா, இப்போ ODI சீரிஸ் கூட இங்கிலாந்துல வரப்போகுது, அதுல கூட ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கால வருது, அதுல கூட வந்துட்டு மெயின் சீமர்ஸ்க்கு வந்து ரெஸ்ட் கொடுத்துட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ ஐ திங்க் a big future is there. He is only 29 years old. ஸோ அதை முடிச்சுட்டு now I think we'll go on to the World Cup. 2 games, அதாவது ஒன்னு வந்து இன்னைக்கு நடந்த கேம் பாகிஸ்தான் வெர்சஸ் இது, அண்ட் இன்னொன்னு வந்து இந்தியா வெர்சஸ் ஜிம்பாப்வே. அது நாளைக்கு போற கேம். இந்தியா வந்து டூ ஆர் டை கேம் ஃபார் இந்தியா. பட் பாகிஸ்தானோட கேம் இன்னைக்கு வரலாம். They had to win by 67 runs in Sri Lanka. Superb support. ஸ்ரீலங்காக்கு டெட் ரப்பரா இருந்தாலும் kudos to the fans of Sri Lankan cricket. Summer supporters. Game was so lively last வரைக்கும், and the way they came back. So Sri Lanka வந்துட்டு they won the toss. Summer dew, they chose to bowl. Super brilliant decision. But Pakistan had to win by 67 runs. They were in summer start. First 10 overs 12 overs super start. 16 overs வரைக்குமே வந்துட்டு 176 run partnership in the first. அவங்க வந்து 3 chases பண்ணியிருந்தாங்க. பாபர், நஃபே, அப்புறம் நசீம் அவர் இது வந்திருந்தாரு.
நஃபே தெரியல. பட் ஆனால் பாபரை தூக்கிட்டாங்க. நசீம் வந்திருந்தாரு. ஃபக்கரை வந்துட்டு டாப். இது வந்து அவங்க டோர்னமெண்டோட ஃபர்ஸ்ட் கேம் வந்து இப்படி தான் ஆடி இருக்கணும். பட் அவங்க ஃபைனலாக வந்துட்டு இந்த கேமில் இது பண்ணாங்க. 176 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப். அவங்க மலிங்காவோ சனத் ஜெயசூர்யாவோ என்ன நடக்கிறதுனே தெரியல. அவங்க எங்க போட்டாலும் அடிக்கிறாங்க. ஃபக்கரும் ஷைப்ஜாதா ஃபரானும். ஃபக்கர் மிஸ்ட் அவுட் ஆன செஞ்சுரி. பட் ஆனால் செகண்ட் செஞ்சுரி பை ஷைப்ஜாதா ஃபரான், டாப் ரன் ஸ்கோரர் இன் திஸ் டோர்னமெண்ட். ஐ மீன் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் இன் ஆல் ஆஃப் வேர்ல்ட் கப் T20 வந்துட்டு ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் ஒரு டோர்னமெண்ட்ல ஷைப்ஜாதா ஃபரான். ஸோ அந்த ஒரு ஸ்டார்ட்டை வச்சுட்டு என்ன நடந்தது தெரியல. லாஸ்ட் 4 ஓவர்ஸ்ல அதுக்கப்புறம் எல்லாம் ஃபோன் நம்பர் மாதிரி ரன்ஸ் தான் அடிச்சிருந்தாங்க. எங்க போச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல. வாட் ஆர் யுவர் தாட்ஸ்? ஸ்ரீலங்கா கேம் பேக். லாஸ்ட் 4 ஓவர்ஸ் தான் வந்துட்டு டிசைடட் த கேம் என்ன பொறுத்த வரைக்கும். பாகிஸ்தானோட லாஸ்ட் 4 ஓவர்ஸ் அண்ட் விட்டு கொடுக்கல ஸ்ரீலங்கா. நான் வந்துட்டு 67 ரன்ஸ்ல மார்ஜின்ல எனக்கு இது பண்ண மாட்டேன், ஆனா உன் ஸ்கோரை கிட்ட வரேன். நோபடி தாட். ஒரு 16 ஓவர்ஸ் வரைக்கும் அந்த சதாப் ஓவர் வரைக்குமே வந்துட்டு நோபடி தாட் தட் அந்த ரத்நாயக்கே இருக்காருல்ல, அவர் அந்த ஓவர் ரத்நாயக்கே சதாப், அது வரைக்குமே நோபடி தாட் தட் ஸ்ரீலங்கா இவ்வளவு க்ளோஸா வருவாங்கன்னு. பட் ஃபைனலா வந்துட்டு ஒரு கண்டெக்ஸ்டஸ் ஒரு வைடு காலு, வைடு கொடுக்காத காலு, அண்ட் தென் அவரோட பேடல் ஸ்வீப் அது மிஸ் பண்ணுது. வாட் ஆர் யுவர் தாட்ஸ் அபவுட் பாகிஸ்தான்ஸ் கேம் அண்ட் வேர் டு யூ திங்க் பாகிஸ்தான் இந்த கேமை விட்டாங்க? அதுக்கப்புறம் நம்ம இந்தியா கேம் போகலாம். நீ சொல்லி இந்த கேம் எங்க போய் விட்டாங்கன்னு பாகிஸ்தான். ஐ திங்க் ஷனக்கா வாஸ் அ கிளியர் சேஞ்சர். ஏன்னா அவங்க ஒரு டயத்துல வந்து 101 ஃபார் 5ன்னு இருக்கும்போது அங்கேருந்து அதுக்கப்புறம் வந்து தே ஷுட் ஹவ் க்ளோஸ்ட் அவுட். லைக் அங்கதான் ஒரு ஃபியர்சம் சம்திங் வந்து ஒரு அக்ரெசிவ் வேல வந்து they don't have a chance. They have to bring the wickets. And Shadab Khan was not an ideal bowler. He was a poor. You are playing him as a batter actually. Just the batter can bowl 1 or 2 overs. அந்த மாதிரி தான் ஷதாப் கான் நீங்க யூஸ் பண்ணிருக்கணும் ஐடியலா பார்த்தா. ஷதாப் கானை நீங்க வந்து அந்த டைப்ல வந்து கொண்டு வந்திருக்கிறது வந்து தப்பான டிசிஷன் என்னை பொறுத்தவரையும். ஈவன் ஐம் நாட் பிளேமிங் ஷைன் ஷா ஆஃப்ரிடி. நீங்க போகிறது அவருக்கு கொஞ்சம் ஏர்லியாவே போயிருக்கலாம். ஏன்னா விக்கெட் தான் தேவை. ஷைன் ஷா ஆஃப்ரிடி ரன் போனாலுமே யூ டோன்ட் ஹேவ் அன் ஈஸ் ஸ்ட்ரைக் பவுலர் ஃபார் யூ. ஸோ யூ ஷுட் ஹவ் கோன் மச் ஏர்லியர். ஹூ ஆர் யுவர் ஸ்ட்ரைக் பவுலர்? யூ ஷுட் ஹவ் கோன் ஏர்லியர். அதுதான் என்னை பொறுத்தவரையும் அது. பெரிய லெட் டவுன் ஃபார் தம் வந்து என்னன்னா உஸ்மான் தாரிக் ஆன் திஸ் பிளாட் விக்கெட்ஸ் வி ஹவ் சீன் சாமாடி. ஃபர்ஸ்ட் கிரெடிட் கோஸ் டு அசலங்கா வந்து தாரிக்க பிரேக் த்ரூ பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஷனக்காவா இருக்கட்டும் ரத்னநாயக்கா இருக்கட்டும் சூப்பரா ஹேண்டில் பண்ணிட்டாங்க உஸ்மான் தாரிக் பாத்தீங்க. அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா அவங்க ட்ரம் கார்டை பிரேக் பண்ணி விட்டாங்க. அண்ட் their பெஸ்ட் ஸ்பின்னர் ஐம் ஸ்டில் சேயிங் இஸ் அப்ரார் அகமத் தான். அப்ரார் அகமத் அகைன்ஸ்ட் இந்தியா இஸ் நாட் கிரேட், பட் அகைன்ஸ்ட் மத்த டீம் வந்து அவர் சூப்பரா இது பண்ணுவாரு. அவருக்கு என்ன இஷ்யூனா லெஃப்ட் ஹேண்டர் கிட்ட தான் இது ப்ராப்ளம் இருக்கு. பட் இன்னைக்கும் நல்லா போட்டார். கம்பேக் ரியலி போல்டு வெல். அவர் தான் ஆக்சுவலா உங்களுக்கு இது இன்னொரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிடுறேன். ஷனக்கா வந்துட்டு சம கேப்டன்ஸ் இன்னிங்ஸ். இஸ் ஒன்லி வீக்னஸ் வாஸ் அகைன்ஸ்ட் ஸ்பின். அவர் பேஸ் பாலர்ஸ் எல்லாம் அடிச்சிருவாரு. ஹஸ் தட் பவர். பெஸ்ட் 6 ஹிட்டர் ஆஃப் இந்த ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்ல அவர் தான் பெஸ்ட் 6 ஹிட்டர். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் அந்த ஸ்பின்னை டேக் ஆன் பண்ண விதம் வந்து வாஸ் கம்ப்ளீட்லி அதுவே அவருக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டு தே வென்ட் ஃபார் த டார்கெட். ஏன்னா அது வரைக்கும் அவங்க வந்து they wanted that the opposition shouldn't qualifyன்ற அந்த ஒரு இதுல தான் ஆடினாங்களே தவிர அது ஓவரால் தெரிஞ்சது அவங்களோட இன்னிங்ஸ்ல. பட் அந்த they came to a point that சரி. அண்ட் ஒன்ஸ் அந்த ஒரு இது போனோடனே வந்துட்டு பாகிஸ்தானோட ஃபீல்டிங்லயும் அது as usual ஹிஸ்டாரிக்கல் பாகிஸ்தானோட ஃபீல்டிங் தான் அதுலயும் அண்ட் பாடி லாங்குவேஜ்லயுமே தெரிஞ்சிருது தட் பாகிஸ்தான் வந்துட்டு they weren't competing to win or even the 60 அந்த ஒரு பார்டர் கிராஸ் பண்ணியே வந்துட்டு அவங்களுக்கு வந்து போயிடுது பாகிஸ்தானுக்கு மொரால். ஸோ அதனாலேயே வந்துட்டு they came very close. பட் ஆனால் சம இன்னிங்ஸ் ஸ்ரீலங்காவோடது இட் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒரு டெட் ரப்பர் இந்த அளவுக்கு வந்து இதா இருக்குமேன்றத வந்து ஸ்ரீலங்கா வந்துட்டு சூப்பரா ஆடி இருந்தாங்க. ஃபுல் கிரெடிட் கோஸ் டு தர்ஷன் ஷனக்கா தான். ஒரு இன்கிரெடிபிள் ஸ்ட்ரைக்கர். என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கர். அண்ட் he has a long lever to hit big sixes. So இவர் லைக் திஸ் இஸ் நாட் நியூ. ஷனக்கா வந்து நம்ம வந்து இது வந்து புதுசா பார்க்கல. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இந்தியாவோட அகைன்ஸ்ட் அடிச்சிருக்காரு. ஈவன் வந்து 2022 ஆஸ்திரேலியாவோட கூட இந்த மாதிரியான லாஸ்ட் 3 overs 50+ ரன்ஸ் அடிச்சு அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஷனக்காவுக்கு பொறுத்த வரையும். ஸோ அவர் இன்னைக்கு சூப்பரா ஆக்டிங் வந்து கொஞ்சம் க்ளோஸ் அவுட் பண்ணிருக்கணும். பட் ஒன் குட் பால் ஃப்ரம் ஷைன் ஷாஃப்ரிடி அந்த ஓவர்ல. அந்த பால்ல வந்து வி கேன் கால் இட் மேபி வந்து அது வைடும் கொடுத்துருக்கலாம். பட் ஸ்டில் வாட் எவர் த அம்பையர் டிசிஷன் இஸ் ஃபைன் ஒன்லி. we cannot be too critical on umpire's decision அந்த இதை பொறுத்த வரையும்.
தட் வாஸ் a really very good execution from ஷஹீன் ஷாஃபரி அந்த பாலை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் அவுட் பண்ணது. பட் ட்வைஸ் அண்ட் க்ளோஸ் அவுட் ஆனதுக்கு மெயின் காரணம் வந்து என்னன்னா அவங்களோட தே டோன்ட் நோ ஹவு டு யூட்டிலைஸ் தேர் பவுலர்ஸ். அவர் கேப்டன்சி வந்து ரியலி லெட் டவுன். 50 இன்டர்நேஷனல் மேட்சஸ் கேப்டன் பண்ணியிருக்காரு சல்மான் அலியாகா. ஒரு பிக் அவர் இதுல தலைமையில வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சீரீஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது தெரியல. அந்த எந்த பவுலரை எந்த சுச்சுவேஷன்ல கொண்டு வரணுங்கிறத என்ட்ரி பாயிண்ட்ஸ் வாஸ் ரியலி பேட். முகமது நவாஸ் விக்கெட் எடுத்தாரு, ஆனா அதுக்கப்புறம் வந்து திருப்பி அடுத்த ஓவர் கொடுத்து லைன் அண்ட் லென்த் ஆல்சோ புவர். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஓவர் அந்த 1 ஓவர் தான் மாறிடுச்சு, கான்பிடன்ஸ் கொடுத்துருச்சு. அந்த ஒரு 14 ரன்ஸ் ஓவர் அங்கேருந்து வந்து அவங்களுக்கு வந்து அவங்க பாடி லாங்குவேஜ் அப்படியே டவுன் ஆயிடுச்சு. ஒன்ஸ் வந்து அந்த ஒரு 120 ரன்ஸ் வந்துருச்சு, அந்த ஒரு 14 ரன் வந்ததுக்கு அதுக்கப்புறம் அந்த ஓவர் எல்லாமே வந்து அவங்க வந்து வெரி புவர் ஆக்சுவலா. அண்ட் ஐ ஆல்சோ ஃபெல்ட் தட் அவங்க ஒரு 25 ரன்ஸ் ஷாட், ஏன்னா வந்துட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 25 ரன்ஸ் பாகிஸ்தான் ஷாட். ஏன்னா the way they were going அவங்களோட மிடில் ஆர்டர்ஸ் வந்து த்ரூ அவுட் திஸ் டோர்னமெண்ட் வந்து கம்ப்ளீட்லி ஃபெயிலியர். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அந்த 176 ரன்ஸ் ஃபார் 1 அப்படி அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட் 4 ஓவர்ஸ்ல 40 ஆட அந்த மாதிரி தான் 35 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காங்க. அண்ட் எல்லா விக்கெட்ஸும் போயிடுச்சு. ஸோ அப்படி அந்த இதுதான் ஐ ஃபெல்ட் தட் அவங்களுக்கு ஒரு ஃபினிஷ் கிடைக்கல. அது சப்ட்ராக்டட் பை 67 140 ரன்ஸ் தான் அவங்க டிஃபெண்ட் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது டூ டிஃபிகல்ட். அண்ட் உஸ்மான் தாரிக் ஹேவிங் an ஆஃப் டே, அதுவே வந்துட்டு added the pressure on it. ஸோ அது ஒன்று பார்த்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, this is a very good batting wicket. அதனால இங்க வந்து until unless very bad day இருந்தா மட்டும் தான் 147 கீழ இங்க இது பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். It is very tough ask for the bowlers to defend 147 Pakistan. Ideally அவங்க எங்க மிஸ் அவுட் பண்ணாங்கன்னா அந்த லாஸ்ட் செகண்ட் அவங்களோட பேட்டிங்ல தான் மிஸ் அவுட் பண்ணாங்க. the summer ஸ்டார்ட் கொடுத்துட்டு 16 ஓவர்ஸ் நல்ல இதுல வந்துட்டு லாஸ்ட் 4 ஓவர்ஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல கண்டிப்பா அடிச்சிருவாங்க. ஷனக்கா as having a bad day 3 ஓவர்ஸ் அடின்னு அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சூப்பரான ஒரு ஷட் டவுன் பண்ணி இட் இஸ் இன்கேப்பபிள். அவங்களோட மிடில் ஆர்டரோட இஷ்யூஸ் தான். அண்ட் அவங்களோட எனக்கு என்ன புரியலன்னா இந்த சீரீஸ் ஃபுல்லு இந்த வேர்ல்டு கப் ஃபுல்லும் முகமது நவாஸ் கம்ப்ளீட் ஃபெயிலியர். எதுக்கு முகமது நவாஸ் நல்ல வேலை முத பால் அவுட் ஆயிட்டான், பட் தட் இஸ் டிஃபரெண்ட். தட் என்ட்ரி பாயிண்ட்ஸ் ஆல்சோ ஏ ப்ராப்ளம் அகைன். அது தேவையில்லை. உஸ்மான் கான் புரியலன்னா நீ வந்து உன்னோட பவுலர் லைக் பிஞ்ச் ஹிட்டர் ஃபைன், சம்டைம்ஸ் வந்து நவாஸ் அடிக்கிறது ஓகே. நீ யூஆர் a பியூர் பேட்டர், உனக்கும் ஹிட்டிங் எபிலிட்டிஸ் இருக்கு. நீ அதை விட்டுட்டு உனக்கு பயம் இல்லாம நீ வந்து நவாஸ் அனுப்பிச்சு விட்டனா அதுக்கு நீ உஸ்மான் கானை கொண்டு போயிருக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் நவாஸ் சென்ட் பண்றதுக்கு போல உஸ்மான் கான் சென்ட் பண்ணலாம். ஈவன் ஷஹீன் ஷாஃபரி கூட இது பண்ணலாம். இஸ் ஆல்சோ வெரி குட் ஹிட்டர். இன்னைக்கு அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் என்னாச்சுன்னா ஷதாப் கான் வந்து கிளிக் ஆகல. இன்னைக்கு ஷதாப் கான் கிளிக் ஆயிருந்துச்சுன்னா ரன் வந்திருக்கும். அங்கதான் ஷதாப் கானோட ரன் அவுட் வந்து குருஷியல். கிளிக் ஆக விட ரன் அவுட், அந்த ரன் அவுட் வந்து அது செகண்ட் கால் அவசியமே இல்லை. அண்ட் அவங்களோட ஃபீல்டிங்லயும் வந்துட்டு ஒரு 2 ரன் அவுட் மிஸ் பண்ணாங்க டைரக்ட் ஹிட். அப்புறம் ஒரு கேட்ச் மிஸ் பண்ணாங்க, கேட்ச் வேற விட்டாங்க. ஆக்சுவலா இன்னொரு விஷயம், அந்த ஆக்சுவலா ஃபக்கர் சம்மான் அது அவுட். ஆமா, விக்கெட் கீப்பர் ஓவர் அது அப்படியே ரிவ்யூ எடுத்திருந்தாங்கன்னா காலி இவ்வளவு வந்திருக்காது. ஆனா ஒரு நல்ல விஷயம் பண்ணாங்க. மேட்ச் நல்லா போனதுக்கு முக்கிய காரணம் பாபர் அசாம் டிராப் பண்ணது. I feel it is the end of the road in T20 for Babar Azam. பார்க்கலாம். இவங்க வந்து மைக் ஹசன் ஆக்சுவலி ஒன்னு அப்ரிஷியேட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்ல, பாகிஸ்தானோட என்விரான்மெண்ட்ல ஹி ஹஸ் சஸ்டெயின்டு. நம்ம பார்த்துருக்கோம் ஃபாரின் கோச்சஸோட நிலைமை எல்லாம் அங்க எப்படி நடந்திருக்குன்னு. ஒரு 3 ஃபாரின் கோச்சோட நிலைமை லாஸ்ட் ஒரு 1-2 இயர்ஸ்ல பார்த்துருக்கோம் எப்படி போயிருக்குன்னு. பட் ஆனா அதெல்லாம் வந்துட்டு அவர் மைக் ஹசன் வந்து பாலிடிக்ஸ்லாம் இது பண்ணி புட் பாபர் ஆசம் இது பண்ணிட்டு. பட் ஆனா ஃபீல் இஸ் தி எண்ட் ஆஃப் தி ரோட் பாபர் ஆசம். சோ பாகிஸ்தான் அவுட் ஆஃப் தி டூர்னமெண்ட். நெக்ஸ்ட் வந்து சொல்ற மாதிரி எண்ட் ஆஃப் தி ரோட் ஃபார் மைக் ஹசன் கூட சான்சஸ் இருக்கு. அது பார்க்கலாம். பாகிஸ்தான் பீயிங் பாகிஸ்தான், we never know. பாரு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. சல்மான் அலியாவுக்கு எனக்கு தெரிஞ்சு இதான் கடைசி T20 as a கேப்டனா இருக்கும் பாரு. ஓகே, நீங்க சொல்லுங்க. இது வந்து மைக் ஹசனுக்கோ சல்மான் அலியாவுக்கோ வந்து இது கடைசி கேம் இந்த லீடர்ஷிப் பொசிஷன் நீங்க சொல்லுங்க. சோ எவர் இம்பார்ட்டன்ட் இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் நாளைக்கு கேம் ஈடன் கார்டன்ஸ்ல, சிட்டி ஆஃப் ஜாய். அங்க பார்க்கலாம். நம்ம செமிஃபைனல்ல 2016ல நம்ம தோத்தோம் இந்தியா அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ். அந்த டைம்ல வந்துட்டு பாலகிருஷ்ணன் கணேஷ் ரூம்மேட்ஸா இருந்தாங்க. அப்போ வந்துட்டு அந்த கேமை பார்த்தோம். நானும் அவங்க ரூமுக்கு போயிருந்தேன். ஸோ ஆனா அதுக்கப்புறம் 10 years ஃபார்வர்ட் இப்போ திருப்பி இந்தியா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் வந்து செமிஃபைனல்ஸ்ல இது வர்ச்சுவல் ஒரு குவார்டர் ஃபைனல் அப்படின்னு வச்சுக்கோங்க.
ஸோ குவார்டர் ஃபைனலில் வந்துட்டு மீட் பண்ணுறாங்க. என்ன நடக்க போகிறதுன்னு பார்க்கலாம். இட்ஸ் டூ ஆர் டைங் கேம் ஃபார் இந்தியா. ஸோ நீ சொல்ல பாலகிருஷ்ணன், குவிக்காக உன்னோட தாட்ஸ், வாட் யூ திங்க், அண்ட் பிளேயிங் 11 பற்றி கூட டச் பண்ணிவிடு. நம்ம அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடலாம். ஐ திங்க் வந்து நான் பார்த்த நியூஸ் டேரன் சம்மி கான்ஃபரன்ஸ்ல பார்த்தேன், பிச் ட்ரையா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ பிச் ட்ரையா இருக்க போது இட் வில் நாட் பி தட் மச் ஹை ஸ்கோரிங் வெனியூவா இருக்காது. அவர் சொல்ற இது பேஸ் பண்ணி பார்த்தா, பட் நாளைக்கு தான் தெரியும் நமக்கு கிளியர் பிக்சர் வந்து மேட்ச் அப்பதான் தெரியும் வெதர் அந்த அளவுக்கு ட்ரைனர்ஸ் இருக்கா இல்ல. பட் அகைன் இட்ஸ் ஸ்மால் சைஸ் கிரவுண்ட், அதனால வந்து எப்படியும் வந்து போஸ்டிங் அபவ் 185 190 இஸ் வெரி குட் டார்கெட். கல்கட்டால பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இஃப் யூ பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் போஸ்ட் 190 அன்டில் டியூ இல்லாத போது வந்து இட் இஸ் வெரி ஈஸி டு டிஃபெண்ட் த டார்கெட். டியூ இருந்துச்சுன்னா இட் வில் பி டிஃபரன்ஸ் கேஸ். அண்ட் நல்ல ஃபிளாட் விக்கெட் இருந்துச்சுன்னா சேஸ் பண்றதுக்கு ஓகே. பட் இந்தியாஸ் நாட் இந்தியா பர்டிகுலர்லி வேர்ல்டு கப்ல வந்து நம்ம வந்து ஒரு 180 பிளஸ் நம்ம சேஸ் பண்ணதே கிடையாது. அந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம எனக்கு தெரிஞ்சு பேட் ஃபர்ஸ்ட் பண்றது, டாஸ் வின் பண்ணோம்னா பேட் ஃபர்ஸ்ட் பண்றது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் நம்ம பொறுத்த வரையும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது. they will go with the same playing 11 தான் நினைக்கிறேன். This is a very settled combination. I think they will not do any changes. And good to see last match பொறுத்தவரையும் வந்து என்னன்னா அந்த லைக் க்ளோர் கிளாரிட்டி வந்து இன் பேட்டிங் ஆர்டர்ஸ் வந்து கிளியரா தெரிஞ்சிச்சு. ஸோ விச் இஸ் வெரி குட் பாசிட்டிவ் சைன் ஃபார் அஸ். ஒரே ஒரு கன்சர்ன் எனக்கு இருக்கிறது வந்து என்னன்னா வருண் சக்கரவர்த்தி லாஸ்ட் 2 மேட்சஸா இஸ் எய்தர் டூ ஷார்ட் ஆர் டூ ஃபுல். அதுதான் அவரோட பெரிய இஷ்யூவாவே இருந்துச்சு. அண்ட் பீப்புள் ஆர் டார்கெட்டிங் இயர்லியர் வருண் சக்கரவர்த்தியை அடிக்கிறது. அதுதான் வந்து இன்னொரு கன்சர்ன். ஒன்ஸ் அவர் அடிக்க போனா அவர் வந்து அது எப்படி ஹேண்டில் பண்றாரு. அண்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா தே ஆர் சேஞ்சிங் த ஸ்டாண்ட்ஸ். 2 மேட்சா அந்த சவுத் ஆப்பிரிக்காவில வந்து டெவால் ப்ரூவிஸ் வந்து அவர்கிட்ட ஸ்டெம்ப், அவரோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா அந்த ஓவர் ஸ்பின் பண்ணி இஸ் கூகுளி ஆர் வாட் லெக் பிரேக் 3 to 4 மீட்டர் அந்த ஃபுல்லர் லெங்க்த்ல ஆர் குட் லெங்த் 4 மீட்டர் லெங்க்த்ல அவர் ஹிட் பண்றது அட்டாக்கிங் தி ஸ்டெம்ப் தான் அவரோட கிரேட்டஸ்ட் சக்சஸ். அதை வந்து கொஞ்சம் ஃபவுல் பிளே பண்ணாரு இவர் டெவால் ப்ரூவிஸ். அவர் கொஞ்சம் கார்டு வேற ஸ்டான்ஸ், கொஞ்சம் ஓப்பன் ஸ்டான்ஸ் இது கொஞ்சம் நவுந்து வந்து எடுத்து அந்த நோ லுக் ஷாட் அடிச்சாரு. அவரா இருக்கட்டும், ஈவன் சிக்கந்தர் ரசாவும் அவர் ஸ்டான்ஸை கொஞ்சம் நவுந்து தான் வந்து இது பண்ணாரு. ஸோ they are not giving the chance to him. இவங்க கொஞ்சம் மெயின் கேம் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா they are thinking அவரோட ஸ்ட்ரென்த்தே வந்து ஸ்டெம்ப் அட்டாக் பண்றது. ஸோ கொஞ்சம் நம்ம ரூம் கொடுத்தோம்னா அவர் he will be either too short. அந்த இதுல கொஞ்சம் ஏதாவது how is going to address these issues which is I'm very looking forward. I'm looking for 2 இது பும்ரா அகைன்ஸ்ட் ஹிட்மயருக்கு வந்து ஒரு வெரி பேட் ரெக்கார்ட் இருக்கு பும்ராக்கு இதுல. ஸோ அந்த ஒரு மேட்ச் அப் அண்ட் சாம்சனோட பர்ஃபார்மன்ஸ். அவர் வந்துட்டு இன்கேஸ் சாம்சன் இல்லைன்னா அவங்க வந்து ராஸ்டன் சேஸ் வச்சு ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்களோட போலிங்க. பட் ஆனால் சாம்சங் இஸ் கம்ப்ளீட்லி நல்லிஃபைட் இட். சாம்சன் ஈவன் த சேம் சார்ட் ஆஃப் இன்னிங்ஸ் டில் த ஃபைனல்ஸ், அதாவது 15 பால் 25 28 அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் இருந்தாலே வந்துட்டு இஸ் வெரி இம்பாக்ட்ஃபுல். அரவுண்ட் ஹிம் இஷான் கிஷன் அண்ட் அபிஷேக் சர்மா கேன் டூ வண்டர்ஸ். அந்த இது அண்ட் திலக்ஸ் நம்பர் 6 ஓட அந்த இம்பாக்ட் பர்ஃபார்மன்ஸ் is completely, and Dubey is also capable of doing that. ஒரு 5 ball 20 அந்த மாதிரி ஒரு இது. ஸோ இதெல்லாம் தான். அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் ஹோம் கிரவுண்ட் ஃபார் வருண் சக்கரவர்த்தி. அப்படி அந்த இதுல வந்துட்டு ஐ ஃபீல் இட்ஸ் கோயிங் டு பி ஒரு கிளாஷ் ஆஃப் 2 ஸ்ட்ராங் பேட்டிங் சைட்ஸ். இன்னொன்று இது பத்தி பேசலாம். டேரன் சாமிக்கு ஹேஸ் கம்ப்ளீட்லி ஒரு வெரி குட் மெமரிஸ் ஆன் திஸ் கிரவுண்டு. அவருக்கும் வந்துட்டு he will have a statement to make. so West Indies cricket and whatever they are going through in the background அதெல்லாமே கம்பேர் பண்ணும்போது டேரன் சாமி definitely has a statement to make. so if you want to வேற எந்த தாட்ஸும் இல்லைன்னா நம்ம க்ளோசிங் நோட்ஸ் கொடுத்துடலாம். So no, I think I feel we will do well. We will qualify to the semi-final. இங்கிலாண்டோட நம்ம வந்து வான்கடேல ஆடுவோம்னு எதிர்பார்க்கிறேன். அண்ட் முக்கியமான ஏன் நான் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குன்னா நம்ம பேட்டர்ஸ் ஆடின விதம். The last match against Zimbabwe, we played only in the V zone. Majority of இது வந்து பார்த்தா 45% வந்து we played in V zone and we picked up slower deliveries really well. So which is a very good sign going forward. And West Indies அந்த மாதிரி ஒரு potent attack to trouble our Indian batters பெருசா இல்ல. Barring Akhil Hussain we will handle well தான் எனக்கு தெரிஞ்சு I'm feeling that way. Let's see.
அவங்க வெஸ்ட் இண்டீஸ் வந்துட்டு ஃபீல் லைக் அவங்க ஒரு பார் ஸ்கோரை விட ஒரு 20 ரன்ஸ் ஆகுது ஜாஸ்தி இருக்கணும், 20-25 ரன்ஸ். அப்பதான் இந்த இந்தியன் பேட்டிங் ஆர்டர் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். பார்க்கலாம். நீங்க உங்களோட தாட்ஸ் சொல்லுங்க. உங்களோட இந்தியாவோட பிளேயிங் 11 சொல்லுங்க. வில் தேர் பி எனி சேஞ்சஸ் டு த பிளேயிங் 11 ஃப்ரம் த லாஸ்ட் கேம் இந்தியாவுக்கு? அண்ட் வெஸ்ட் இண்டீஸோட பிளேயிங் 11 கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் உங்களோட தாட்ஸ் அபவுட் பாகிஸ்தான் வெர்சஸ் ஸ்ரீலங்கா கேம் அதை பத்தி சொல்லுங்க. அண்ட் ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன்.